வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குச்சி வீடியோக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் நீடில் எடுத்திருக்கேன். தேவையான கிளாத் நான் 4 கண்டு இருக்குது. ஸோ அதனால் பாபினில் 2 இது மட்டும் நான் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு 6 ஸ்டாண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நான் இப்போ யூஸ் பண்ண போகிற பீட்ஸு இப்போ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ குச்சி போடணும் அப்படின்றதுக்காக ஒரு பீடு வச்சிட்றேன். இந்த ஸ்பேஸில் குச்சி வரப்போகுது. ஸோ பீடை லாக் பண்ணிவிட்டு 4 செயின் போட்டுக்கிறேன். 4 செயின் போட்டு கிளாத் லாக் பண்ணிவிட்டு திருப்பி 3 செயின் போடுறேன். 1 2 3 செயின் போட்டு நான் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு திருப்பி 4 செயின். ஸோ 4 3 4 அப்படி போடுறோம். செயினை போட்டு திருப்பி பீடு வைக்க போகிறோம். நம்ம பெட்டல் வந்து அங்கே தான் வரப்போகுது. ஸோ அதுக்காக பெட்டல் கேப் அது. பீடு வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு கிளாத் லாக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல் சாரியும் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு லேயர் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஃபஸ்ட் லேயர் போட்டு செகண்ட் லேயர் நான் இதே கலர் தான் ஜாயின் பண்ணுறேன். ஒரு எண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீடுக்கு நம்ம குச்சி கட்டணும் இல்லையா? ஸோ அதனால நான் செயின் போட்டுக்கிறேன். 1 2 3 4. அந்த பீடு அளவு பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து 5 செயின்ஸ் போட்டுக்கிறேன். பீடு நீங்கள் என்ன பீடு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செயின் போட்டுக்கணும். தென் அங்கே கிளாத் லாக் பண்ண இடத்துல வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு 4 செயின் போட்ட இடத்துல திருப்பி 4 செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 செயின் போட்டு லாக் பண்ணாலும் சரி, சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த இடத்துல இப்போ நான் 3 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இந்த இடத்துல தான் பீடு வைக்க போகிறேன். ஸோ பீடோட ஹைட்டுக்கு நம்ம செயின் போடணும். ஃபஸ்ட்டு பீடு நம்ம வச்சு பார்க்கணும், நம்ம போடுற செயின் வந்து போதுமானு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நான் வச்சுருக்க பீடுக்கு இந்த ஹைட்டு போதும். ஸோ இப்போ நான் 3 செயின் மட்டும் போட்டு நீடில் பீடை கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு திருப்பி அந்த 3 செயின் கேப்புக்குள்ளே விட்டு த்ரெட்டை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து அந்த பீடு வழியாக அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம லாக் பண்ணிடலாம். பீடை கோர்த்தாச்சு. இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு 3 செயின் போட போகிறேன். இது வந்து இப்போ வந்து பீகாட் ஸ்டிச், பெட்டல் ஸ்டிச் போட போகிறோம். 3 செயின் போட்டுட்டு அந்த பீடுக்கு உள்ளே விட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க டாப்பில் பீடு வழியாக உள்ளே விட்டிங்க அப்படின்னா நம்ம போட்ட லாக் வழியாக உங்களுக்கு வரும். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. திருப்பி 3 செயின் போடுங்க. 3 பெட்டல் வர மாதிரி 3 செயின் போடுங்க. திருப்பி அதே பீடுக்கு உள்ளே விடுங்க. பீடு வழியாக உள்ளே விட்டீங்க அப்படின்னா அங்கே லாக் பண்ணிடலாம். பீடை லாக் பண்ணோம் இல்லையா, அந்த கேப் வழியாக திருப்பி இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணுறோம் இன்னொரு தடவை. ஸோ 3 டைம்ஸ் வந்து பெட்டல் லாக் போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி 3 செயின் போட்டு கீழே கொண்டு போய் லாக் பண்ணிடணும். இப்போ ஒரு பெட்டல் நமக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பீடோட ஒரு பெட்டல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு திருப்பி நம்ம எப்படி பீடு மாட்டினோமோ அதே மாதிரி பீடை கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு நீடில் கோர்த்துட்டு உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துடலாம். திருப்பி பீடை லாக் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டு திருப்பி லாக் பண்ணிடலாம். பெட்டலை லாக் பண்ணிடலாம். திருப்பி 3 செயின் போட்டு பெட்டலை லாக் பண்ணிடலாம். 3 டைம்ஸ் இந்த மாதிரி 1 2 3 திருப்பி 3 செயின் போட்டு பீடுக்குள்ளே விட்டு பெட்டலை லாக் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் பீடும் நம்ம போட்டாச்சு. இப்போ 3 செயின் போட்டு கீழே லாக் பண்ணிடுங்க. கீழே 3 செயின் போட்ட கேப்பில் லாக் பண்ணிடணும். இப்போ 2 பெட்டல் போட்டாச்சு. இதே மாதிரி 3ஆவது பெட்டல் நம்ம போட போகிறோம். ஸோ 3 பெட்டல் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 செயின் போட்டு திருப்பி பீடு ஏற்றி பெட்டல் லாக் போட்டுறணும். 3 பெட்டல் போட்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் 3 பெட்டல் பீடோட இந்த பெட்டல் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல் சரியும் போட போகிறோம். 4 செயின் போட்டு அந்த 4 செயின் கேப்பை நம்ம கவர் பண்ணிடலாம். 4 செயின் போட்டாலும் சரி, சிங்கிள் க்ரோஷா போட்டாலும் சரி, நம்ம அந்த இடத்துல ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ பெட்டலுக்கு கொஞ்சம் கேப் சைடில் கொடுக்கலாம். அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருந்தால் நல்லா இருக்காது பக்கத்தில் போட்டால்.
கொஞ்சம் தள்ளி போட்டால் தான் நமக்கு என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பீடுக்கு பின்னாடி 5 செயின் போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு திருப்பி இதே மாதிரி பெட்டல். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல் சாரியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. 3 பெட்டல்ஸாக போட்டு அழகாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு புது மாடல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த புது டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் எந்தளவு லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் புது மாடல்ஸ் நம்ம போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.